இன்னொன்று டனல் இப்போ உள்ளே என்ட்ராக போகிறேங்க. கோயம்புத்தூர் வர்றக்குள்ளேயே 10% டயர் வந்து தேய்மானம் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இங்கிட்ட ஒரு ஹோல்ஸ் போகுது. ஐயோ, இது எத்தனை ஹோல்ஸு? ஸோ இங்கேருந்து வந்துட்டு கரெக்டாக திருச்சூர் வந்துட்டு 20 கிலோமீட்டர் காட்டுது. அண்ட் இன்னொரு பெரிய ஒரு இஷ்யூ என்னென்னா, நம்ம வண்டி ஃபஸ்ட் சர்வீஸ் விடாமே நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கொச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஹலோ ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கேரளாவை நோக்கி ஒரு பயணம் ஒன்று போகிறோங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எக்ஸ்பல்ஸ் 210ல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் ரெண்டையுமே சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இதெல்லாம் பண்ணிவிடுங்க. எதுக்கு ப்ரோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் புது டயர் தானே, எதுக்கு மாற்றுறீங்க அப்படிங்கலாம். நான் வந்துட்டு ஆஃப் ரோடு ஓட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஆஃப் ரோட் டயர் போடலாம் அப்படின்ட்டு பேக் அண்டு ஃப்ரண்ட் ரெண்டுமே மாற்றலான்னு இருக்கேன். பட்டு அவங்க என்னங்கிறாங்க, நம்ம கொச்சியில் இருந்து கோயம்புத்தூர் வர்றக்குள்ளேயே 10% டயர் வந்து தேய்மானம் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. பட் எப்படின்னு எனக்கு தெரியல. சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துடலாமே. அவங்க என்னன்னாங்க, கொரியர் போட்டு விட்டுரும்போது நீங்கள் அங்கே போய் மாற்றிக்கிங்க, கோயம்புத்தூர்லேயே எடுத்து மாற்றிக்கோங்க அப்படின்னாங்க. நமக்கு இங்கே மாற்றுறதுல உடன்பாடு இல்லை. சரி, புது வண்டி அங்கேயே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தாங்க இப்போ போகிறோம். அண்டு மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். போகிற வழியில் என்னென்ன அலப்பறை இருக்க போகுதோ ஒன்றும் தெரியலங்க. வந்துட்டேன், பாதி தூரம் வந்துட்டேன், திருச்சூர் முடி வந்துட்டேன். வந்துட்டு தான் உங்களுக்கு சரி இதுக்கு மேலேயும் விலாக் எடுக்கலைன்னா சங்கட்டமாக போயிடும் அப்படின்ட்டு சரி எடுத்துடலான்னு எடுத்ததுங்க. வர வழியில் ஃபுல்லாக மழைங்க. இல்லைனா அங்கேயே நான் நம்ம ஊர்லேயே விலாக் எடுத்துருப்பேன், கோயம்புத்தூர்லேயே. ஸோ மழைங்கிறனால தான் சரி எதுக்கு கேமரா நினையும் அப்படின்ட்டு தான் நான் எடுக்காம வந்துட்டுருந்தேன். வண்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா 409 கிலோமீட்டர் ஓடிடுச்சுங்க, தெரியுதா? ஆனால் வண்டி வந்துட்டு 750 சர்வீஸ் பண்ணுவோம்மா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கோயம்புத்தூர்லேருந்து கொச்சிக்கு 200 போயிட்டு வரக்கே 400 ஆயிரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு வேளை நம்ம அங்கேயே சர்வீஸ் ஏதாவது ஹீரோ ஷோரூம் இருந்ததுன்னா அங்கேயே சர்வீஸ் எதாவது பண்ணலாம், பார்க்கலாம் எப்படின்ட்டு. சரி போகலாம். எப்பயுமே வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு நிமிஷம் விட்டு எடுங்க. அவ்வளோதாங்க, ஹைவே வந்தாச்சு. தெரியுதுங்களா? ரோடெல்லாம் ஈரமாக இருக்குதா? சரியான மழைங்க. மழை தொல்லை வேற தாங்க முடியல. எப்போ பாரு நான் விலாக் எடுக்கும் போதெல்லாம் இந்த மழை வருது. அது எப்படின்னு எனக்குன்னு தெரில. வண்டி புது வண்டிங்கிறனால ஒரு 70க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிக்கலான் இருக்கேங்க. திருச்சூர்லேருந்து கொச்சி, சாரி அப்போ அதாவது இப்போ இங்கே நம்ம போயிட்டுருக்கிற பிளேஸ்லேருந்து கொச்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 105 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஆல்ரெடி நான் வந்துட்டு கவர் பண்ணிட்டேன் ஒரு 100 கிலோமீட்டர்ஸை. ஸோ அதை வீடியோ பண்ணல. எல்லாருமே தலையிலாக தாங்க போவாங்க, நம்ம தான் பார்த்து போய்க்கணும். ஒவ்வொருத்தங்க நமக்கு மேலே மிஞ்சிட்டு வருவாங்க. தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்லைங்க ரோடு. அதாவது நம்ம பைக் ஓட்டுற விதத்துலேயும் சொல்கிறேன், சில விஷயத்துலாம் நம்ம தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்ல. சரி போகலாம். போக வேண்டிய தூரம் இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. மெதுவாக ஒரு 70லேயே போனோம்னா வைங்களேன் போயிடலாம். அண்ட் இந்த வண்டி மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு நீ செக் பண்ணல. ஆவரேஜ் மைலேஜ் வந்துட்டு 50 கிடைக்குதுன்னு போட்டிருக்கு. பட் அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரிலங்க. இந்த வண்டி நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் ஹைவே எடுத்துகிட்டு வர்றது. ஸோ அதனால் என்னால் கால்குலேட் பண்ண முடியல. நானும் பெட்ரோலை வந்துட்டு அடித்தேன். நேற்று அடித்தது 1300 அடித்தேன், ஃபுல் டேங்க் பண்ணேன். நேற்று கொஞ்சம் வேலைலாம் இருந்தது. ஸோ அதனால் நேற்று கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் பெட்ரோல் முடிஞ்சிச்சு. ஸோ பாதியில் வச்சு தான் போயிட்டுருக்கிறேன், பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ கேரளானா கேரளா தாங்க, வேறு லெவலில் இருக்குது. ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஆட்டம் தெரியுதா எப்படி போகிறாங்க பாருங்க. சத்துன்னு அடிக்குதுங்க என் மூஞ்சிலேயே. ஹெல்மெட் போட்டிருக்கனால தெரியல, என்னோட ட்ரெஸ்ஸிலாம் நாறிடுச்சு அவன் அடித்த அந்த இது. ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. யாராவது கூட நம்மளும் கொஞ்சம் கொலாப் பண்ணி ரைடு போகலான்னு தான் நான் ஆசையாக இருக்குது. கொலாப் மீன்ஸ் இப்போ ரோட்டில் போகிறாங்களே சடனாக பார்த்து அது ஒரு கொலாபாக நடந்தால் நல்லாயிருக்குங்க. அந்த கொலாப் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈவன் எனக்கு வந்துட்டு ஊட்டி ஒரு டைம் போனேன், அப்பையும் நடந்தது. லாஸ்ட் டைமுக்கு ஒரு 4-5 டைம் கொச்சி முன்னாடி போனேன், அப்பையும் இந்த மாதிரி தான் ஒரு சடனாக போயிட்டு இருந்தவர் பேசி வாங்க ப்ரோ ஒன்றா போகலாம் அப்படின்னு போனோம். அந்த ரைடு சூப்பராக இருந்தது.
கொச்சிக்கு நமக்கு என்ன சொந்தமாக பந்தமானு தெரில. கிட்டத்தட்ட 20 டைம் வந்துட்டேங்க. நம்ம கேட்சிலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 டைம் வந்திருப்பேன். ட்ரெயினில் ஒரு 5-6 டைம் போயிருப்பேன். இப்போ இந்த வண்டியில் புது வண்டி எடுத்த உடனே வரேன். பிபிஎஃப் பண்ணியாச்சு. பிபிஎஃப் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். பிபிஎஃப் எவ்வளோ ஆச்சு, காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, என்ன பண்ண அப்படின்ட்டு எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். லிங்க்கை மறக்காமல் போய் பாருங்கள். அதாங்க கொச்சிக்கு நமக்கு என்ன பந்தனே தெரியல. தமிழ்நாட்டில் இல்லாத டயர் கடையா அப்படின்னு கேட்காதீங்க. நிறையா டயர்ஸ் கடை இருக்குது. கரெக்டாக ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க நம்ம ஆளுங்க. ப்ராப்பராக பண்ணுறவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியலன்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா நான் கொடுத்த பக்கம் எல்லாமே கொஞ்சம் உழப்பலாக தான் பண்ணுறாங்க எல்லாமே. ஸோ நான் இத்தனை நாளாக கோயம்புத்தூரில் ஒரு கடை நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன். அந்த கடையே இப்போ கொஞ்சம் உழப்பலாக சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்கு நான் சஜஷன் பண்ணேன். அங்கே போனால் அவன் மைலேஜே கிடைக்க மாட்டேதுங்க, பெட்ரோல் பயங்கரமாக உரியுது அப்படின்ட்டு டியூனிங் பண்ண கொடுத்துருந்தான். CD100 டியூனிங் பண்ண கொடுத்த வண்டியை டியூனிங்கே பண்ணாமல் மறுபடியும் கொடுத்து விட்டாங்க அவங்ககிட்டயே. அவன் வீடு கூட வரல. ஒரு 6-7 கிலோமீட்டரே 100 கிடச்சா 6-7 கிலோமீட்டர் தான் வருதுங்களாம்மா. அப்போ பார்த்துக்குங்க. ஸோ மறுபடியும் அந்த கடையில் கொடுத்து திட்டி மறுபடியும் அவங்க ரெடி பண்ணி இப்போ தான் கரெக்டாக பண்ணாங்களாம்மா. ஸோ அதனால் எந்த கடையை நம்புறதுனே எனக்கும் தெரியலங்க கோயம்புத்தூருக்குள்ளே. அதனால தான் பயந்துட்டு கொச்சி போனாலும் பரவாயில்ல, பெட்ரோலுக்கு 1300 அங்கே ஒரு ரூம் ஸ்டேக்கு போனாலும் பரவாயில்ல, நிம்மதியாக அங்கே போய் நீட்டாக பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தாங்க இப்போ கொச்சி கிளம்பிட்டு இருக்கேன். நான் தான் சொன்னேன்ல, பைக்கில் நிறைய மாடிஃபிகேஷன் இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம வீடியோ நோட் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய பேர் எக்ஸ்பெல்ஸ் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோ ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும். நம்ம வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணுறோம் அப்படி எல்லாமே அவங்க பார்த்து கற்றுக்கிட்டுங்க. ஐயோ நீ போகணும். இந்த கொச்சி ரூட்டில் வந்து 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 போரே அடிச்சிருச்சுன்னா பார்த்துக்கங்களேன். அவ்வளோ போரு. அண்ணா லிஃப்ட் கேட்குறாப்லையா? ரோடு தாங்க சரியில்லை. கேரளானா ரோடு நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் ரோடு வந்துட்டு சரியவே இல்லைங்க. இப்போ நம்ம வண்டி பிரச்சனை இல்லை, போயிடும். மற்ற நம்ம கேட்சியில் எடுத்துகிட்டு வந்துட்டு போன டைம் ரொம்ப சிரமம் பட்டுட்டோம். ஒரு டைம் ஸ்கூட்டிலலாம் வந்தேங்க. ஐயோ என்னாச்சுங்க, ரோடு போட்டிருக்காங்களா, ஏதோ தீ பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பயமாக இருக்குது. ரோட்டில் திடீர்னு வண்டி எரியுதோ அப்படின்னு ஒரு நினப்பு வருது. வண்டி ரைடு பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டி சூப்பராக இருக்குதுங்க. இது நாள் முடிங்கிற பாருங்க. இது இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வந்துட்டேன். பட்டெல்லாம் எதுவுமே வலிக்கல. ஏன்னா இது நேரம் நம்ம 390 வந்துருந்தோம்னா ரெஸ்ட் எங்கேயாவது எடுத்துருக்கணும். ரெஸ்ட்டுனா என் பட்டுக்கு ரெஸ்ட்டு சொல்கிறேன், வண்டிக்கு ரெஸ்ட் இல்லை. இந்நேரம் போயிருக்கலாம். இந்த வண்டிங்கிறனால அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கேங்க. ஆனால் 390யோட பவர் இல்லை, அது ரெண்டாவது விஷயம். பட் இருந்தாலும் இது நல்லாயிருக்கு. ஆஃப் ரோடுக்கு இது அடிச்சிக்கவே முடியாதுங்க, சூப்பராக இருக்குது. ஏன் தெரில, ஈவன் நான் வந்துட்டு 390 இந்த மாதிரி வேறு ஏதாவது நேக்கடு வண்டி ஸ்போர்ட்ஸ் பைக்கே ஓட்டிகிட்டு நான் இந்த வண்டி ஓட்டுறதுனால எனக்கு பிடிச்சிருக்கா இல்லை வித்தியாசம் எதுவும் தெரியலையான்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு இந்த வண்டி ஆஃப் ரோடுக்கு சூப்பராக இருக்குது. நான் ஒரு ஆஃப் ரோடெலாம் பண்ணி பார்த்தேங்க, சின்ன ஆஃப் ரோடெல்லாம். நான் அதை வந்து ஷார்ட்ஸில் நான் போடுறேன். ஆனால் ஃபுல் வீடியோவில் போட வேண்டாம், ஷார்ட்ஸில் போடலாம். ஷார்ட்ஸில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஃபுல் வீடியோ கொஞ்சம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் என்ன தான் பண்ணுறது. ஹெல்மெட்டை லாக்கை வேற போட மாட்டேங்க. ஒன்று நிற்கிறதுக்கு சங்கட்டமாக இருக்கும். ஹெல்மெட் லாக் போடல. ஆண்டவா ஏசப்பா நல்லா இருக்கட்டும். ஆம்புலன்ஸில் வேற போகிறாங்க. இங்கே ஃபுல்லாக ஜீசஸ் கோயில் தாங்க. கிறிஸ்டின்ஸ் ஜாஸ்தியாக இருப்பாங்க போல் கேரளாவில், என்னன்னு தெரில. ஆனால் இங்கே ஒரு கோயிலாக அங்கே பாருங்கள், அங்கே ஒரு சர்ச் இருக்கா. போகிற வழி எல்லாமே சர்ச்சாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க கிளைமேட். இங்கே பாருங்கள், இங்கிட்டு மழையே இல்லை பாருங்கள். ரோடு எவ்வளோ வெட்டாக இருக்குன்ட்டு. ட்ரையாக இருக்குது பாருங்க, ரோடெல்லாம் ட்ரையாக இருக்குது. நம்ம 60க்கு மேலே 65 70க்குள்ளே தாங்க போயிட்டுருக்கோம். அதுக்கு மேலே நாம் போகிறது இல்லை. போகலாம். நம்ம தமிழ்நாட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி பார்த்தாலே உள்ளுக்குள்ளே ஒரு பேரானந்தம் வருது, ஏன்னே தெரியல. பார்த்தீங்களா வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள், செமையாக இருக்கும். இன்னொன்று டனல் இப்போ உள்ளே என்ட்ராக போகிறேங்க. டனலில் பாருங்கள், அள்ளி விட்டுரும். ஸோ டனல் வந்தாச்சுங்க. இதாங்க திருச்சூர் டனல். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். டனலை இதோட ஒரு 3000 டைம் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஷார்ட்ஸ்லேயும் சரி, வீடியோஸில் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஷார்ட்ஸில் இதுதான் திருச்சூர் டனல். எப்படி இருக்குது, உள்ளே போயாச்சு.
இது என்ன 40 அப்படின்னா 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று வருதா இல்லை 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஃபேன் மேலே காற்று சுற்றுதா ஒன்றும் புரியலையே. எந்த ஒரு விசிபிலிட்டி இல்லை, எனக்கு தெரியல. அது ஹெல்மெட்டை வந்துட்டு அந்த வைசரை திறந்தா இந்த கேமரா மறைச்சிக்குது. இன்னொன்று காற்று விண்டு. டனல் வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்க, இங்கிட்ட ஒரு ஹோல்ஸ் போகுது. ஐயோ, இது எத்தனை ஹோல்ஸு? வெடப்பு தான் போல். இவர் பாருங்க, லைட்டே இல்லாமல் இருக்காப்புல அண்ணன் பாருங்க. அப்போ தான் ஆக்சிடென்ட் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாப்புலையா இல்லை என்னன்னு தெரியல. அவரோட பிரேக் போட்டாலும் பிரேக் லைட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை பக்கத்தில் பாருங்கள், அருவி மிஸ் பண்ணிட்டேங்க உங்களுக்கு காட்டுறக்கு. மழை வந்துருச்சுங்க, கேமரா தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, போதுங்க, கேமரா தூக்கி உள்ளே வச்சிடலாம். ரூமுக்கு வந்தாச்சு மக்களே. லாஸ்ட்டாக வர வழியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா செம ரைனுங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோ என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதனால் ரூமுக்கு வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தாங்க. ஸோ இதாங்க ரூம் ஸ்டே. இது ஏசி ரூமு 1400 வந்திருக்கு. கொச்சியில் மெயின் ஜங்ஷன், கொச்சி ஜங்ஷன் பக்கமே இருக்குது. அண்ட் இன்னொரு பெரிய ஒரு இஷ்யூ என்னென்னா, நம்ம வண்டி ஃபஸ்ட் சர்வீஸ் விடாமே நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கொச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 350 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தேன். இப்போ வர்றது ஒரு 200. ஸோ 550 கிலோமீட்டர்ஸ் ஆல்ரெடி வந்தோடனே ட்ரைவன் ஆயிடுச்சு. இப்போ கம்பெனியிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 750 விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னென்னா விசுவல் கன்சோலில் சர்வீஸ் விடுங்க அப்படின்ட்டு இண்டிகேட்டர் காட்டிகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இங்கே ஹீரோ ஷோரூம் எங்கே இருக்குன்னு சரௌண்டிங்கில் பார்த்து பக்கத்தில் தாங்க இருக்குது. அவங்களுக்கு தமிழ் தெரியாமல் நான் பேச, அவங்க மலையாளத்தில் பேச, ஐயோ சரியான ஒரு அலப்பறை ஆயிடுச்சு. அதாயிட்டு எப்படியோ நாளைக்கு காலையில் அவங்க மேனேஜர்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு, நம்ம வண்டி வந்துட்டு இந்த மாதிரி வெளியூருங்க கோயம்புத்தூரில் இருக்கோம், நாளைக்கு நான் கிளம்பி ஆகணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரே நாளில் சர்வீஸ் பண்ணித்தாங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க மேனேஜர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம நாளைக்கு காலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பைக்கை சர்வீஸ் விடுறோம். சர்வீஸ் வீடியோவும் வரும். ஃபஸ்ட் சர்வீஸில் என்ன காஸ்ட் ஆகுது, எவ்வளோ ஆகுது அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறேன். அண்ட் இதுதான் நம்ம பிக்கு, பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு நம்ம காஸ்ட்யூமு. ஸோ நாளைக்கு வீடியோவில் நான் அதெல்லாமே கண்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை.